பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்று மதியம் 2:30 மணிக்கு கோவையில் இருந்து டெல்லி செல்ல இருக்கிறார் அண்ணாமலை. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன் இணைகிறார். சமயமணி, வணக்கம். டெல்லி அரசியல் மிகவும் பரபரப்பாக நொடிக்கு நொடி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய திடீர் டெல்லி பயணம் எதற்காக, என்ன காரணம், விவரங்கள் உண்டா? வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இன்றைய தினம் டெல்லி புறப்படுவதால் டெல்லி செல்லும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வெளியானது. இந்த முடிவுகளை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி போட்டியிட்ட 40 தொகுதிகளிலுமே தோல்வியை தழுவியிருந்தது. குறிப்பாக பாஜக சார்பாக போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வியடைந்த சூழலில் நேற்று பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக பாஜகவின் வாக்கு வங்கி கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை தொடர்ந்து இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொள்ளவுள்ளார். டெல்லி செல்லும் அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரை சந்தித்து தமிழகத்தில் தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தேர்தல் முடிவுகள் குறித்தும் தமிழகத்தில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாஜக பொறுப்பாளர்கள், பாஜக தலைவர்கள் மாற்றம் என்பது நடைபெறுவது வழக்கம். அந்த புதிய தலைவர்கள் நியமனம் குறித்தும் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசனை மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் வெளியாகிறது. குறிப்பாக கடந்த சில வருடங்களில் பாஜகவில் இணைந்தவர்களுக்கும் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் வழங்குவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில், அதாவது மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்திக்கும் போது புதிய பொறுப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கடந்த மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலின் போது சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பேசியிருந்தார். குறிப்பாக இந்த தேர்தலில் முறையாக செயல்படாத, சரியாக ஒத்துழைப்பு அளிக்காத நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில், அதாவது அவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்திக்கும் போது சரியாக இந்த கடந்த மக்களவைத் தேர்தலில் செயல்படாத நிர்வாகிகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சமயமணி. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திரு அண்ணாமலையினுடைய முதல் டெல்லி பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த பயணம் நிறைய கேள்விகளுக்கு வித்திட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.